ஓம் சாந்தி. இன்றைய முரளி 24 ஜூன் 2024. மாதேஸ்வரி ரிவைஸ் 1965. பவித்திரத்தின் குணத்தை தாரணை செய்து டைரக்டரின் டைரக்ஷன் படி நடந்து கொண்டே இருந்தால் தேவர்களின் ராஜ்யத்திற்கு வந்து விடுவீர்கள். காலை வகுப்பில் சொல்வதற்கு ஜெகதம்பா தாயின் மதுர மகா வாக்கியம். ஓம் சாந்தி. இந்த உலகை நாடகம் என்றும் சொல்கிறார்கள். இதை ட்ராமா என்று சொன்னாலும், நாடகம் என்று சொன்னாலும், விளையாட்டு என்று சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான். எது நாடகமாக இருக்குமோ அதில் ஒரு கதை மட்டுமே இருக்கும். அதில் அதிகமான துணை பகுதிகளை இடையில் காட்டுகிறார்கள். எனினும் கதையாக ஒன்றே இருக்கும். அதுபோல இது எல்லையற்ற உலக ட்ராமா. இது நாடகம் என்று சொல்லப்படுகிறது. இதில் நாம் நடிகர்களாக இருக்கிறோம். இப்போது நாம் நடிகர்களாக இருப்பதால் நடிகர்கள் நமக்கு நாடகத்தை பற்றி முழுமையாக தெரிய வேண்டும். எந்த கதைப்படி இது ஆரம்பமாகிறது? நமது பாகம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது? எப்போது முடிவடையும்? பிறர் அதில் அவ்வப்போது எந்தெந்த நடிகர்களுக்கு எப்படிப்பட்ட பாகங்கள் இருக்கின்றன? அதன் டைரக்டர் கிரியேட்டர் யார்? மேலும் இந்த நாடகத்தில் ஹீரோ ஹீரோயின் பாகம் யாருக்கு கிடைத்திருக்கிறது என்ற எல்லா விஷயங்களை பற்றிய ஞானமும் இருக்க வேண்டும். நாடகம் என்று சொன்னால் மட்டும் வேலை நடக்காது. நாடகமாக இருப்பதால் அந்த நாடகத்தில் நாம் நடிகர்களாகவும் இருக்கிறோம். ஒரு நாடக நடிகர் இருக்கிற நாம் அவரிடம் இந்த கதை என்ன, இது எங்கிருந்து ஆரம்பமாகிறது, எங்கே முடிகிறது என்று கேட்டால் அவர் எனக்கு தெரியாது என்று சொன்னால் அவரை என்னவென்று சொல்வார்கள்? இவருக்கு இது கூட தெரியவில்லை, இருந்தும் தன்னை நடிகர் என்று சொல்கிறார் என்று சொல்வார்கள். நடிகர்களுக்கு எல்லா விஷயங்களை பற்றிய அறிவும் இருக்க வேண்டும். நாடகத்திற்கு ஆரம்பம் இருந்தால் அதற்கு முடிவு நிச்சயம் இருக்கும். அதற்காக ஆரம்பமானால் நடந்து கொண்டே இருக்கும் என்பது கிடையாது. அதனால் இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லையற்ற நாடகத்தை யார் படைப்பவரோ அவருக்கு தெரியும் எப்படி இந்த நாடகம் ஆரம்பமாகிறது, இதில் முக்கிய நடிகர்கள் யார், மேலும் அனைத்து நடிகர்களிலும் ஹீரோ ஹீரோயின் பாகம் யாருக்கு கிடைத்திருக்கிறது என்ற எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். யார் தினந்தோறும் வகுப்பிற்கு வருகிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் இந்த எல்லா ஞானத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். முதலில் இதன் டைரக்டர் மற்றும் கிரியேட்டர் யார் என்பது அவர்களுக்கு தெரியும். சுப்ரீம் சோலை கிரியேட்டர் என்று சொல்கிறார்கள். எனினும் அவர் நடிகராகவும் இருக்கிறார். அவரது நடிப்பு எது? டைரக்ஷன் கொடுப்பது. அவர் ஒரு முறை மட்டும் நடிகர் ஆகிறார். இப்போது டைரக்டர் ஆகி பாகத்தை நடிக்கிறார். இந்த நாடகத்தை நான் ஆரம்பித்து வைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். எப்படி? எது தூய்மையாக்கப்பட்ட சத்தியுக உலகமோ அதை புதிய உலகம் என்று சொல்கிறார்கள். அந்த புதிய உலகை நான் கிரியேட் செய்கிறேன். இப்போது நீங்கள் எல்லோரும் பவித்திரத்தை தாரணை செய்து டைரக்டரின் டைரக்ஷன் படி நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த எல்லா நடிகர்களும் இப்போது தூய்மையாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். பிறகு இதே நடிகர்களை கொண்டு அநேக ஜென்மங்களின் சக்கரம் சுற்ற வேண்டும். இப்போது பவித்திரமாக மாறிய மனிதர்கள் அடுத்த பிறவியில் தேவர்களின் ராஜ்யத்திற்கு போவார்கள். அந்த ராஜ்யம் 2 யுகங்கள் சூரிய வம்சம் சந்திர வம்ச ரூபத்தில் நடக்கிறது. பிறகு அந்த சூரிய வம்ச சந்திர வம்ச நடிகர்களின் பாகம் எப்போது முடியுமோ அப்போது கொஞ்சம் கீழே விழுகிறார்கள். அதாவது பாவ பாதைக்கு வருகிறார்கள். பிறகு மற்ற தர்மங்களின் நேரம் வருகிறது. அபிரகாம், புத்தர், கிறிஸ்து ஆகிய அனைத்து தர்ம ஸ்தாபகர்களும் நம்பர்வார் தமது தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். அதனால் நாடகத்தின் கதை எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது என்பதை பாருங்கள். அதற்கு நடுவே மற்ற துணை பகுதிகள் எப்படி நடக்கின்றன என்ற எல்லா விளக்கங்களையும் அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்போது இந்த நாடகம் முடியும் நேரத்தில் இருக்கிறது. அந்த நாடகம் 3 மணி நேரத்தில் முடிகிறது. இதற்கு 5000 வருடங்கள் ஆகின்றன. அதில் இன்னும் சில வருடங்கள் இருக்கின்றன, அவ்வளவுதான். இப்போது அதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்போது இந்த நாடகம் முடிந்த பிறகு மீண்டும் ரீபீட் ஆகும். அதனால் இந்த எல்லா விளக்கங்களும் புத்தியில் இருக்க வேண்டும். இதைத்தான் ஞானம் என்று சொல்கிறார்கள். இப்போது தந்தை புதிய பாரதத்தையும் புதிய உலகையும் உருவாக்கி கொண்டு இருப்பதை பாருங்கள்.
பாரதம் எப்போது புதியதாக இருந்ததோ அப்போது இவ்வளவு பெரிய உலகமாக இருக்கவில்லை. இன்று பழைய பாரதமாக இருக்கும்போது உலகமும் பழையதாக இருக்கிறது. தந்தை அழியாத கண்டமான பாரதத்தை, நமது பழைய தேசத்தை உருவாக்குகிறார். இப்போது தேசம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் மற்ற தேசங்களைப் போல இதுவும் ஒரு பகுதியாக இருக்கிறது. எனினும் உண்மையில் முழு உலகில், முழு பூமியில் ஒரு பாரதத்தின் ராஜ்யம் மட்டுமே இருந்தது. அது பழைய பாரதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேர பாரதம் தங்க குருவி என்று பாடப்பட்டது. முழு பூமியின் மீதும் பாரதத்தின் கட்டுப்பாடு மட்டுமே இருந்தது. ஒரு ராஜ்யம் இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது. அந்த நேரம் முழு சுகம் இருந்தது. இப்போது எங்கே இருக்கிறது? அதனால் இதை அழித்து மீண்டும் ஒரு ராஜ்யத்தை, தர்மத்தை, அதே பழங்கால புதிய பாரதத்தை, புது உலகை உருவாக்குகிறேன் என்று தந்தை சொல்கிறார். புரிந்ததா? அந்த உலகில் எந்த துக்கமும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை, எப்போதும் எந்த அகால மரணமும் ஏற்படுவதில்லை. அதனால் இந்த வாழ்வை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இது இலவசமாக ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் முயற்சியும் வேண்டும். விதை போட்டால் பெறுவீர்கள், போடாவிட்டால் எப்படி பெறுவீர்கள்? இது கர்ம சேத்திரமாக இருக்கிறது. இந்த சேத்திரத்தில் கர்மத்தால் விதை போட வேண்டும். எந்த கர்மத்தை நாம் விதைக்கிறோமோ அதன் பலனை பெறுவோம். தந்தை கர்மத்தின் விதை போட கற்றுக் கொடுக்கிறார். அப்படி விவசாயம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படி விதை போடுவது, அதை எப்படி பராமரிப்பது என அதற்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். தந்தை நமது கர்ம வயலில் கர்ம விதியை எப்படி போடுவது என்பதற்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் கர்மத்தை உயர்ந்ததாக மாற்றுங்கள், நல்ல விதைகளை போடுங்கள், அப்போது நல்ல பலன் கிடைக்கும். எப்போது கர்மம் நன்றாக இருக்குமோ அப்போது நீங்கள் எதை போட்டாலும் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை கர்ம வடிவ விதை சக்திசாலியாக இல்லை என்றால் கெட்ட கர்மத்தை விதைத்தால் என்ன பலன் கிடைக்கும்? இப்போது அதன் பலனை சாப்பிடுகிறீர்கள், பின்னர் அழுகிறீர்கள். எதை சாப்பிடுகிறீர்களோ அதற்காகவே அழுகிறீர்கள். துக்கமும் அசாந்தியும் இருக்கின்றன. ஏதாவது வியாதி போன்றவை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றன. எல்லா விஷயங்களும் மனிதர்களுக்கு துக்கம் கொடுக்கின்றன. எனவே இப்போது உங்கள் கர்மத்தை உயர்ந்த தரமுடையதாக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். எப்படி விதை எந்த தரத்தில் இருக்குமோ அதற்கு தகுந்த தரத்தில் விதைப்பார்கள். அப்போது அதற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை விதை நல்ல தரமாக இல்லை என்றால் பிறகு நல்ல தரமான பழங்கள் கிடைக்காது. அப்படி நமது கர்மமும் நல்ல தரத்தோடு இருக்க வேண்டும். அதனால் இப்போது தந்தை நமது கர்ம வடிவ விதையை நல்ல தரமுடையதாக மாற்றுகிறார். அந்த உயர்ந்த தரமான விதையை போட்டால் உயர்ந்த பழங்கள் கிடைக்கும். அதனால் உங்கள் கர்மத்திற்கு விதையாக இருப்பதை நல்லதாக மாற்றுங்கள். பிறகு நன்றாக விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு முயற்சி செய்யுங்கள். நல்லது. இப்போது 2 நிமிடங்கள் அமைதியாக இருப்போம். அமைதியின் அர்த்தம் என்றால் நான் ஆத்மா. முதலில் அமைதியிலிருந்து பிறகு டாக்கி ஆகிறோம். சரி, சைலன்ஸில் உலகிற்கு மீண்டும் செல்வோம் என்று தந்தை சொல்கிறார். அமைதி நமது சுய தர்மம். அந்த அமைதிக்கு போவதற்கு இந்த தேகத்தில் இருந்தும், தேகம் உட்பட தேகத்தின் சம்பந்தங்களில் இருந்தும் இப்போது பற்றை விலக்குங்கள், அதிலிருந்து விலகி விடுங்கள் என்று சொல்கிறார். பரமாத்மாவின் மகன்களே இப்போது என்னை நினைவு செய்து எனது தர்மத்திற்கு வாருங்கள். இப்போது போக வேண்டும் என்ற கவனம் வையுங்கள். இப்போது வரவேண்டும் என்ற எண்ணம் செய்யாதீர்கள். அந்த மதி சோ கதி. இப்போது யார் மீதும் பற்று இருக்கக்கூடாது. இப்போது சரீரத்தின் பற்றியும் விடுங்கள். புரிந்ததா? இப்படி தனது தாரணையை செய்ய வேண்டும். நல்லது. இப்போது அமைதியில் அமருங்கள். போனாலும் வந்தாலும் சைலன்ஸ், பேசினாலும் சைலன்ஸ். பேசுவது எப்படி சைலன்ஸாக இருக்கும் தெரியுமா? பேசும் நேரத்தில் நமது புத்தி யோகத்தில் நான் ஆத்மா, முதலாவது தூய்மையான ஆத்மா, அதாவது அமைதியான ஆத்மா என்பதை நினைவில் வைக்க வேண்டும். நான் ஆத்மா, இந்த அவயங்கள் மூலமாக பேசுகிறேன் என்ற ஞானம் பேசும் நேரத்தில் நம்மிடம் இருக்க வேண்டும். நாம் இதன் ஆதாரத்தை பெற்று பேசுகிறோம் என்ற பயிற்சி நம்மிடம் இருக்க வேண்டும். இப்போது கண்களின் ஆதாரத்தை பெற்று பார்க்கிறோம். எது அவசியமாக இருக்கிறதோ அதன் ஆதாரத்தை பெற்று காரியத்தை செய்கிறோம். இப்படி ஆதாரத்தை பெற்று காரியத்தை செய்தால் அதிக மகிழ்ச்சி ஏற்படும். பிறகு எந்த கெட்ட காரியமும் நடக்காது. நல்லது. மாதேஸ்வரியை பற்றி சந்தோஷி மூலமாக ஆல்மைட்டி தந்தை சொன்ன மகா வாக்கியங்கள். 1. மிக உயர்ந்த ராதை மகளே, நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு சமமாக தெய்வீக காரியங்களை செய்கிறாய். அதாவது சுத்த வைஷ்ணவ
சொரூபத்தில் இருக்கிறாய். சுத்த சேவை செய்கிறாய். அதனால் நீ அப்படியே எனது சொருபமாக இருக்கிறார். எந்த குழந்தை தனது தந்தையின் அடி மீது அடி வைப்பது இல்லையோ அவரிடமிருந்து நான் முற்றிலும் தூர இருக்கிறேன். ஏனென்றால் குழந்தை என்றால் தந்தைக்கு சமமாக நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த சட்டம் இப்போது ஸ்தாபனை ஆகிறது. அது சத்யுக ஆரம்பத்திலிருந்து திரேத்த யுக கடைசி வரையும் தொடர்கிறது. அங்கே தந்தை எப்படியோ அப்படி மகன் இருப்பார். எனினும் துவாபர யுக கலியுகங்களில் தந்தை எப்படியோ அப்படி மகன் இருப்பது இல்லை. இப்போது குழந்தைகள் தந்தைக்கு சமமாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனினும் தந்தை எப்படியோ அப்படியே மகன் இருக்கும்படி அங்கே இயற்கையின் சட்டம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அனாதி சட்டத்தை இந்த சங்கம யுகத்தில் தந்தை ஈசன் தோன்றி ஸ்தாபனை செய்கிறார். 2. இனிய தோட்டக்காரரின் இனிய தெய்வீக முயற்சி செய்யும் மகளே, இப்போது நீ மிக குதூகலத்தோடு இனியவளாக மாறி பிறரையும் மாற்ற வேண்டும். இப்போது உலக ராஜ்யத்தின் சாவியை நொடியில் பெற்று பிறரையும் பெற வைப்பது உன் கைகளில் இருக்கிறது. ஒவ்வொரு உயிருள்ள ஜீவனுக்கும் எஜமானராக இருக்கும் ஆல்மைட்டியானவர் எப்போது பிராக்டிக்கலாக இந்த கர்ம சேத்திரத்துக்கு வருகிறாரோ அப்போது முழு சிருஷ்டியும் ஹாப்பி ஹவுஸ் ஆகிறது. இந்த நேரம் அதே உயிர்களின் எஜமானர் அவ்வியக்த ரீதியில் சிருஷ்டியை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் எப்போது அவர் வெளிப்படையாக தேகதாரியாக எஜமான நிலையில் கர்ம சேத்திரத்துக்கு வருகிறாரோ அப்போது சத்யுக திரேதாவின் காலத்தில் அனைத்து உயிர்களும் சுகவாசிகளாக மாற்றம் பெறுகின்றன. அங்கே சத்தியத்தின் தர்பார் திறந்து இருக்கிறது. யார் ஈஸ்வரிய சுகத்தை பெறுவதற்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அங்கே சதா காலத்திற்கு சுகம் கிடைக்கிறது. இந்த நேரம் அனைத்து உயிர்களுக்கும் சுகத்தின் தானம் கிடைப்பதில்லை. முயற்சியே பலனை ஈர்க்கிறது. யாருக்கு ஈசனோடு யோகம் இருக்குமோ அவர்களுக்கு ஈசன் மூலமாக சம்பூர்ண சுகத்தின் தானம் கிடைத்து விடுகிறது. 3. ஓஹோ, நீ அதே சத்தியமானவள். நீ உனது ஈஸ்வரிய சக்தியின் வண்ணத்தை காட்டி இந்த அசுர உலகை விநாசம் செய்து தேவ உலகை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறாய். பிறகு அனைத்து சக்திகளுக்கு புகழ் ஏற்படுகிறது. இப்போது அந்த சக்தி உன்னிடம் நிறைந்து கொண்டு இருக்கிறது. நீ சதா உனது ஈஸ்வரிய பலன் மற்றும் பதவியின் பெருமையில் இருந்தால் சதா அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். நித்தியமாக மலர்ந்த முகமாக இருக்கும். நான் யார், யாருடையவர், எனது சௌபாக்கியம் எவ்வளவு உயர்ந்த பதவி என்ற போதை உனக்கு இருக்க வேண்டும். இப்போது நீ முதலில் சுயத்திற்கு சுயராஜ்யத்தை பெறுகிறாய். பிறகு சத்தியுகத்தில் யுவராணி ஆவாய். அதனால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த உனது பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சியில் இரு. உனது அதிர்ஷ்டத்தை பார். அதனால் எவ்வளவு லாட்ரி கிடைக்கிறது. ஓஹோ, உனது அதிர்ஷ்டம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தில் வைகுண்டத்தில் லாட்ரி கிடைத்து விடுகிறது. லக்கியஸ்ட் தேவ மலரான மகளே, புரிந்ததா? 4. இந்த மங்களமான சங்கம யுகத்தில் சுயம் நிராகார பரமாத்மா சகாரத்திற்கு இந்த ஈஸ்வரிய பேக்டரியை திறந்து இருக்கிறார். அங்கே எந்த ஒரு மனிதனும் தனது அழியும் அற்ப செல்வத்தை கொடுத்து அழியாத ஞான ரத்தினங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அழியாத ஞான ரத்தினங்களை விலை கொடுத்து வாங்குவது மிக சூட்சுமமாக இருக்கிறது. இதை புத்தியால் வாங்க வேண்டும். இந்த கண்களால் பார்ப்பதற்கு இது ஒன்று ஸ்தூலமான பொருள் இல்லை. எனினும் மிக நுண்ணியமாக மறைந்திருக்கும் காரணத்தால் இதை யாரும் திருட முடியாது. அப்படிப்பட்ட சர்வோத்ம ஞான பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டால் முற்றிலும் எண்ணமற்ற சுகம் நிறைந்த மனநிலை ஏற்படும். ஒருவர் எதுவரை இந்த அழியாத ஞான ரத்தினங்களை வாங்கவில்லையோ அதுவரை சிந்தனையின்றி கவலை இல்லாமல் எண்ணமின்றி இருக்க முடியாது. எனவே இந்த அழியாத ஞான ரத்தினங்களை சம்பாதித்து உங்கள் புத்தி வடிவ பெட்டகத்தில் தாரணை செய்து சதா கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். அழியும் செல்வத்தில் துக்கம் கலந்திருக்கிறது. அழியாத ஞான செல்வத்தில் சுகம் நிறைந்திருக்கிறது. 5. சூரியன் எப்படி கடல் நீரை உறிஞ்சி உயர்ந்த மலைகளின் மீது மழையாக பொழிகிறதோ அப்படி இங்கும் நேரடியாக ஈசனிடமிருந்து மழை பொழிகிறது. சிவனின் ஜடையிலிருந்து கங்கை தோன்றியதாக சொல்கிறார்கள். இப்போது இவரது கமலவாயிலிருந்து ஞான அமிர்தம் மழையாக பொழிகிறது. இதைதான் அழியாத ஈஸ்வரிய அருவி என்று சொல்லுவார்கள். இதிலிருந்து பாகிரதனின் புதல்வர்கள் நீங்கள் தூய்மையாகிறீர்கள்.
அமரராகிறீர்கள். இது தலைக்கிரீடமான மாறுவதற்கான அதிசய மண்டலியாக இருக்கிறது. இங்கே ஆண் பெண் யார் வந்தாலும் அவர்கள் தலைக்கிரீடமாக மாறிடுவார்கள். உலகை மண்டலி என்று சொல்கிறார்கள். மண்டல் என்றால் இடம். இப்போது இந்த மண்டலி எதில் இணைந்திருக்கிறது? ஓம் என்ற வடிவில், அதாவது தனது சுய தர்மத்தில் இணைந்திருக்கிறது. மற்ற முழு உலகமும் சுய தர்மத்தை மறந்து இயற்கையின் தர்மத்தில் இணைந்திருக்கிறது. சக்திகள் நீங்கள் பிறகு இயற்கையை மறந்து உங்கள் சுய தர்மத்தில் இணைந்திருக்கிறீர்கள். 6. இந்த உலகில் எல்லா மனிதர்களும் ஈசனை நினைவு செய்கிறார்கள். அவரை தமது கண்களால் பார்க்கவும் இல்லை. அந்த நிராகாரரிடம் அவர்களுக்கு அவ்வளவு அளவற்ற அன்பு இருக்கிறது. அதனால் ஈஸ்வரா, உங்களுக்குள் என்னை கலந்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். எனினும் அதிசயம் என்னவென்றால், ஈசன் தானே எப்போது சாகாரத்தில் தோன்றுகிறாரோ அப்போது அவரை அறிவது இல்லை. எங்கே பார்த்தாலும் நீங்களே நீங்களாக இருக்கிறீர்கள் என்று ஈசனின் முக அன்பான பக்தர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் பார்ப்பதும் இல்லை. எனினும் புத்தியோகத்தால் ஈசனை எங்கும் இருப்பவர்களாக உணர்கிறார்கள். ஆனால் சுயம் நிராகார ஈசன் பிராக்டிக்கலாக சாக்காரத்தில் இங்கே வந்து இருக்கிறார் என்று நீங்கள் அனுபவத்தோடு சொல்கிறீர்கள். இப்போது நீங்கள் எளிதாக என்னை வந்து சந்திக்க முடியும். எனினும் எனது குழந்தைகள் பலர் சாகாரத்தில் பிரபு பிதாவை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிராகாரர் மிக பிரியமாக இருக்கிறார். எனினும் அந்த நிராகாரர் இப்போது சகாரத்தில் தோன்றி இருக்கிறார். அவரை ஒருவேளை அறிந்து கொண்டால் எவ்வளவு பிராப்திகளை பெற முடியும்? ஏனென்றால் பிராப்தியோ சகாரர் மூலமாகவே கிடைக்கும். மற்றபடி யார் ஈசனை தொலைவில் நிராகாரத்தில் இருப்பதாக உணர்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பிராப்தியும் கிடைப்பது இல்லை. அவர்கள் பக்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் எந்த ஞானமும் இல்லை. இப்போது சகார பிரபு பிதாவை அறிந்திருக்கும் ஞானி குழந்தைகள், அனைத்து தெய்வீக குழந்தைகளின் நறுமணத்தால் நிறைந்திருக்கும் இனிய மலர்கள் தமது பிரபு பிதாவின் மீது தமது வாழ்வை அர்ப்பணிக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஜென்ம ஜென்மங்களுக்கு சம்பூர்ண தெய்வீகம் நிறைந்த உடலை பெறுவார்கள். 7. தன்னை அறிந்ததால் உங்களுக்கு சரி தவறை, சத்திய அசத்தியத்தை அறியும் அறிவு வந்திருக்கிறது. இந்த ஈஸ்வரிய ஞானத்தில் நீங்கள் உண்மையை பேசுகிறீர்கள். அதனால் யாருடைய சகவாச தோஷமும் ஏற்பட முடியாது. யார் தானே அஞ்ஞான வசத்தில் இருப்பாரோ அவருக்கே சகவாச தோஷம் ஏற்படுகிறது. இந்த நேரம் உண்மை பேசுபவர்களுக்கு இல்லை. எனவே யாருடைய பேச்சிலும் நம்பிக்கை வைக்காமல் அவர்களை எழுதி தர சொல்கிறார்கள். மனிதர்களின் சொற்கள் பொய்யாக இருக்கின்றன. ஒருவேளை உண்மையாக இருந்தால் அவரது மகா வாக்கியங்கள் பூஜிக்கப்படும். டிவைன் ஃபாதரின் சத்திய மகா வாக்கியங்களை கொண்டு சாஸ்திரங்களை உருவாக்கியிருப்பதை பாருங்கள். அவற்றிற்கு புகழும் பூசையும் நடந்து கொண்டு வருகின்றன. அவரது சத்திய மகா வாக்கியங்களை தாரணை செய்வதால் ஈஸ்வரிய குவாலிட்டி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவற்றை படித்து கொண்டு இருக்கும்போது ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரம்மாவின் காட்சிகளையும் பெறுகிறார்கள். 8. ஓஹோ, புனித கமல இதயத்தை, புனித கமல கரங்களை, புனித கமல கண்களை உடைய மகள் ராதியே, உனது முழு உடலும் தாமரை மலருக்கு சமமாக மாறியிருக்கிறது. எனினும் முதலில் எப்போது ஆத்மா தூய்மையாகிறதோ அப்போது முழு உடலும் தூய்மையாக மாறுகிறது. அந்த புனித மென்மையான உடலில்தான் அதிக கவர்ச்சி நிறைந்திருக்கிறது. நீ உனது பரமேஸ்வர் தந்தை மூலமாக அஞ்ஞான வெப்பத்தை தணித்து ஞானத்தை எழுப்பி மிக குளிர்ந்த ரூபத்தை பெற்றுவிட்டாய். தான் குளிர்ந்த ரூபமாகி பிறகு உங்களோடு இருக்கும் மற்றவர்களுக்கும் குளிர்ச்சியின் தானத்தை கொடுப்பதற்காக மங்களமான சங்கமயுக நேரத்தில் நிமித்தமாக இருக்கிறாய். உனது ஜட சித்திரத்தின் மூலமாக முழு உலகத்திற்கும் குளிர்ச்சியின் சாந்தியின் தானம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்போது நீ முழு உலகையும் கரை சேர்த்து கடைசியில் தனது தெய்வீக பிரகாசத்தை காட்டி புதிய வைகுண்ட கோல்டன் பேரடைஸிற்கு சென்று ஓய்வு பெறுவாய். நல்லது. வரதானம். பாபா என்ற வார்த்தையின் சாவியால் அனைத்து பொக்கிஷங்களையும் பெறக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுக. ஞானத்தின் எந்த விளக்கத்தையும் அறிய முடியவில்லை என்றாலும் அல்லது சொல்ல முடியவில்லை என்றாலும் பாபா என்ற ஒரு வார்த்தையை உளமாற ஏற்றுக்கொண்டால், மனதார பிறருக்கு சொன்னால் விசேஷ ஆத்மாவாக மாறிவிடுவீர்கள்.
உலகின் முன்னால் மகான் ஆத்மாவின் ரூபத்தில் புகழுக்கு தகுந்தவராக விடுவீர்கள். ஏனென்றால் ஒரு பாபா என்ற வார்த்தை அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அல்லது பாக்கியத்திற்கும் சாவியாக இருக்கிறது. உளமாற அறிந்து ஏற்றுக்கொள்வதே சாவியை பயன்படுத்தும் விதியாக இருக்கிறது. பாபா என்று உளமாற சொன்னால் பொக்கிஷங்கள் சதா ஆஜராகிவிடும். ஸ்லோகன்: பாப்தாதாவிடம் அன்பு இருந்தால் அந்த அன்பில் பழைய உலகை பலி கொடுத்து விடுங்கள். ஓம் சாந்தி.